இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் தமிழொலியூடாக இந்த விடயப்பரப்பை நாங்கள் கதைக்கப் போறோம் என்றால், குறிப்பாக இன்றைய காலத்திலே இந்த வானிலை காலநிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் தென்படுகின்றது. தென்மேற்கு பருவப்பயிற்சி என்கிற ஒரு விடயத்திலே இப்பொழுது கொழும்பு மலை பிரதேசங்களை பார்த்தால் மழை என்பது நன்றாக அடித்து கொட்டி பெய்கின்ற ஒரு வெள்ளப்பெருக்கு தன்மைக்கு நிலை இருக்கிறது. ஆனால் இங்கத்திய சூழ்நிலை எங்களுடைய வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே வளமைக்கு மாறாக இந்த காண்டாவனம் என்று சொல்வார்கள் தானே, இந்த காண்டாவனத்திலே வெக்கையை நாங்கள் அனுபவித்ததை விட இப்பொழுது கூடுதலான ஒரு சூரிய கற்றைகளுடைய கதிர்வீச்சுகளை நாங்கள், அதாவது வெயிலுடைய கொடுமையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மதியம் 2-3 மணிக்கு வெளியிலே செல்ல முடியாத அளவு உச்ச வெயில் போன்று இருக்கு. 5 மணி ஆனாலும் கூட அந்த வெயிலுடைய தாக்கம் குறைவதாக இல்லை. இதனால் தான் இப்பொழுது நாங்கள் அந்த வானிலை அறிக்கையில் ஒரு விடயத்தை சொன்னோம். வைத்தியர் அவர்கள் குழந்தை நல மருத்துவர் சொல்லியிருக்கின்ற விடயம், பிள்ளைகளை அடிக்கடி நீர் பிள்ளைகளுக்கு கொடுங்கள், நீர் ஆகாரங்களை கொடுங்கள், நீர்ச்சத்துள்ள பானங்களை கொடுங்கள், இயற்கையான நீர்ச்சத்துள்ள பானங்களை கொடுங்கள். அதுதான் இங்கே மிக முக்கியம். பல பேர் என்ன செய்கிறார்கள், தவறு என்ன, நீர்ச்சத்தான அல்லது நீர் வகையான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள என்றால் பலர் குளிர்பானங்களை தான் விரும்புகிறார்கள். இந்த சோடா வகைகள், தங்களுக்கு பிடித்தமான சோடா வகைகளை குளிர அப்படியே வேண்டி குடிக்கிறார்கள். குளிர குடிச்சு அது உடல்லே இந்த தாகம் தணிந்து குளிர்மை அடைந்து விடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவு குளிராக நாங்கள் உடலிலே ஒரு பதார்த்தத்தை எடுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு உடலுக்கு சூடு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். ஆகவே இந்த வறட்சி இப்பொழுது கிளிநொச்சியை பொறுத்தவரை வறட்சி நிலை, வடக்கிலே கிளிநொச்சியை பொறுத்தவரை வடக்கிலே விலங்குகள் குடிநீருக்கு பெரும் பாடாய் அலைந்து திரிவதாக எல்லாம் செய்திகள் வருகிறது. இவ்வாறான ஒரு காலநிலை மாற்றம், இந்த காலப்பகுதியில் இவ்வாறான வெயில் இருந்ததே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணவனத்துக்கு பின்பு ஒரு வெயில் என்பது குறைவாகத்தான் இருக்கும் சாதாரணம். இவ்வளவு தூரத்துக்கு உச்சத்தை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி என்கிற விடயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் அல்லது சொல்ல போகின்ற கருத்து, குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார், இயலாதவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், சாதாரண சுகதகைகளை தவிர மிச்ச அனைவருமே இதிலே மிக மிக பிரதானமான கவனத்தை உங்கள் உடலிலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு கவனத்தை உடலிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது நீர் சத்து, நீர் குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர் நீர் குடிக்க வேண்டும் வைத்தியர்கள் பரிந்துரைக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு நடப்பது இல்லை. ஆனால் இந்த வெக்கை காலத்திலாவது எங்களுக்கு தோன்றுகின்ற நேரம் அல்லது எங்களுக்கு தாகம் எடுக்கின்றது என்கிற நேரம், அல்லது நாங்கள் இப்பொழுது வேலை செய்கின்ற இடங்கள் ஹீட் கூட என்கின்ற நிலையிலே நாங்கள் ஏசிகளுக்குள் தான் பலர் இருக்கிறோம். வெளியிலே ஹீட்னா நாங்கள் ஏசி ரூமுலக்கில் இருக்கிற கூட ஏசியை போடுவதும் கூட பலர். ஆக இப்படியா நேரத்தில் நீர் சத்து வறட்சி அடையும். நீர் இல்லாமல் உடல் வற்றி போகின்ற பொழுது நீரை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து இந்த வைத்தியர் இன்னொரு விடயத்தை சொல்லி இருந்தார், தோல் நோய்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய உடலுடைய வெக்கை எங்களுக்கு மிஞ்சி எங்களுடைய உடலை தாண்டி கிளர்ச்சி அடைகின்ற பொழுது, உடல்ல இருந்து வெப்பம் கூடுகின்ற பொழுது உடலுக்கு இருக்கின்ற எங்களுடைய அந்த உடல் சார்ந்த எழுச்சியை எங்களுக்கு தோல் நோய்களை கொண்டு வந்துவிடும். கிருமிகளுடைய ஆதிக்கம் எங்களுக்கு தோல் நோய்களாக வெளிப்பட்டுவிடும். ஆகவே இந்த தோல் நோய்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தோல் வறட்சி அடையாமல் இருக்க வேண்டும். அதற்கு நீர் ஆகாரங்களை நிறையவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பலரும் உடலுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட முகத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அழகு என்கின்ற ஒரு விடயத்திலே. அதுக்கு நாங்கள் சன்ஸ்கிரீமை பாவித்துக் கொள்ளலாம். அதாவது முகத்துக்கு நாங்கள் சூரிய வெப்பத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு சன்ஸ்கிரீம் நிறையவே விற்கிறது. ஆனால் பலரும் நாங்கள் தரம் குறைந்த சன்ஸ்கிரீமை வேண்டி பாவிப்பதனால் அது உடலுக்கு ஆபத்து. அவை கொஞ்சம் பெருமதியாக இருந்தாலும் நல்ல தரமான ஒரு சன்ஸ்கிரீமை முகத்துக்கு பாவித்துக் கொள்ளலாம். அதை விட அந்த சன்ஸ்கிரீமை நாங்கள் முகத்துக்கு மட்டும் பாய்ப்போர் நிறுத்தி விடாமல் பாடி லோஷன்ஸ் இருக்கிறது, பாடி கிரீம்ஸ் இருக்கிறது, அதுகளை நாங்கள் கை காலுக்கு பூசிக்கொள்ளலாம். ஏன்னால் உடலை நாங்கள் வறட்சி அடையாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வறட்சி அடைகின்ற பொழுது அது உடல் எங்களுக்கு நோய் வாய்ப்பை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு கொண்டு வரும். முடிந்தவரை நீங்கள் ஈரழிப்பாக உடலை, அதாவது ஈரழிப்பாக மீனிங் என்றால் குளிர்ச்சியாக சூட்டை தாங்கக்கூடிய ஒரு நிலையிலே உடல் ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். எங்களை மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கின்ற செடி கொடி உயிரினங்கள் அனைத்துக்கும் இந்த ஒரு நிலை இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பராமரிக்கின்ற பொழுது நீர் பாய்ச்சி அவற்றை, விலங்குகளாக இருந்தால் அதற்கு நீர் அருந்த கொடுக்க வேண்டும். அதே போல் பயிற்சிகளாக இருந்தால் நீர் தருவாய் தேவைக்கேற்ற விதத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும். இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும். வெளியில நீங்க செயல்கிறீர்கள் என்றால் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பலரை பார்த்தால் தலையிலே ஒரு தொப்பி கூட இல்லாமல் வெயிலுக்குள்ளே பலர் செல்வார்கள்.
இப்படியே எண்ணெய் கூட தலையில இருக்கா, ஆனால் உடல் முழுக்க அப்படியே வெப்பம் பொதிந்து போயிருக்கு. பெற்றோர்கள் என்ன செய்வது, தங்களுடைய இஷ்டத்துக்கு தங்களுடைய பாட்டுக்கு ஏதோ இந்த வசதி வாய்ப்பு இருக்கோ அதுக்கு வந்து தங்கள் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோய் என்று வருகின்ற பொழுது அது தீவிரம் அடைகின்ற பொழுது பாரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். எல்லா பெற்றோர்களுமே ஒரு சில பெற்றோருடைய தவறுகள் முன்னுதாரணங்களை நாங்கள் சொல்லுகிறோம். சில பிள்ளைகள் பாடசாலை விட்டு வீடுகளுக்கு போய் கொண்டிருப்பார்கள், நாங்கள் வீதியில் போகிற போல தெரியும். எல்லோருமே வந்து இப்படித்தான் வெயிலுக்குள்ளேயே நடந்து போவார்கள். சிலரை பார்த்தால் அந்த புத்தக பையனுடைய சுமை ஒரு பக்கம், வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம், தண்ணீர் குடிப்பதற்கான ஏதுநிலை கூட ஒரு இடத்துல பக்கத்துல ஒரு பைப்போ அல்லது ஒரு டெப்போ அல்லது ஒரு என்னது ஒரு மண்குடத்துல ஒரு தண்ணி வைக்கிற நிலையோ ஒன்றுமே இல்லை. நிழல் தருகின்ற மரங்களே இல்லை. அதுதான் அடுத்து. வீதிகளில் தோறும் நாங்கள் காப்பற்றிட்டோம். அந்த கரைகளிலே ஆங்காங்கே எப்பொழுதாவது ஒரு பிரதேசத்துல அந்த மரம் பெறும். பெரிய ஒரு அந்த என்ன சொல்வது, பெரிய ஒரு கனவு போன்ற அல்ல பெரிய ஒரு பிரமிப்பாக பெரிய ஒரு ஏதோ ஒன்று எங்களுக்கு சந்தோஷம் மாதிரி இருக்கும் அந்த நிழலுக்குள்ளே போகின்ற பொழுது. அது அந்த அளவு தூரத்துக்கு மரம் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றது. அதை நாங்கள் நாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மரநடுகை என்பது இந்த வெயில் காலத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் அதனுடைய நிழல் தான் எங்களுடைய உடலினுடைய களைப்பை நீக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் ஒரு விடயம், இந்த நீண்ட பயணங்கள் செய்பவர்கள் அல்லது இந்த வெயில்களுக்கே இருக்கின்றவர்கள், வெயிலே வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் அடிக்கடி முடிந்தவரை நிழலிலே ஓய்வெடுங்கள் என்கிற ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முடிந்தவரை இப்பொழுது இயற்கையான சீசன், இந்த சீசன்ல என்னென்ன பழம் எல்லாம் இருக்கோ, நீர்ச்சத்தான பழங்கள் என்ன இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் உட்கொள்வது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு கிடைக்கின்ற பழங்கள், குறிப்பாக நீங்கள் இந்த சீசன்லேயே கிடைக்கக்கூடிய பழ வகைகள், அது எந்த சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பழ வகைகளும் இருக்கிறது. நீங்கள் பப்பாசி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், உடலுக்கு நல்ல நீச்சத்து. தர்பூசணி இருக்கிறது, வெள்ளரிக்காய் இருக்கிறது, வெள்ளரி பிஞ்சர் நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று வெள்ளரி பழமும் இருக்கிறது, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜூஸ் வகைகளாக என்று கடைகளிலே நீங்க பார்த்தா தெரியும், ஜூஸாக உடனே அதிலே வச்சு உங்களுக்கு முன்னாடி அந்த பழத்தை ஜூஸ் ஆக்கி தருவார்கள் இயற்கையாகவே. என்ன அதை நாங்கள் வேண்டி குடிப்பதால் அந்த சாறு வந்து உடல் சத்தாகவும் சேர்கிறது, அதே நேரத்தில் எங்களுக்கு உடலுக்கு எனர்ஜி தருகிறது. அதே போன்று இந்த இளநீர் வகைகள், நுங்கு வகைகள், இதெல்லாம் வீதிகளிலே இப்பொழுது இந்த வெயிலை காரணமாக வைத்து பலர் தங்கள் வியாபார அணுகலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது அவற்றை பாவனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆடிக்காலம், ஆடி மாதம், இப்போ ஆகஸ்ட்னாலும் தமிழுக்கு ஆடி, கூழ் வகைகள், அதாவது எங்களுடைய மரபிலே, தமிழர் மரபிலே கூழ் வகைகளை விரும்பி குடிப்பார்கள். என்ன காரணம் என்றால் அதில் போசனை சத்து அதிகம், நீர்ச்சத்து அதிகம். உடலுக்கு வந்து கஞ்சி வகைகள், ஆடிக்கஞ்சி, ஆடிக்கூழ் மேலே ஆடிக்கஞ்சி எல்லாம் இருக்கிறது கோயில்களே. அவை இந்த விஷயங்களை ஏன் எல்லாம் முன்னைய காலத்திலே திட்டமிட்டார்கள் என்றால், இந்த காலங்கள் எங்களுக்கான ஆபத்தான, கொஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்வது, வெப்பநிலை, காலநிலை, வானிலை மாறக்கூடிய காலம். அதனால் முதியோர்கள், அதை முன்னோர்கள், எங்களுடைய பாரம்பரியத்தவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் இந்த உணவுகளைத்தான் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், வெளிநாட்டவர்கள் போன்று பீட்சா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், கொத்து, மட்டன் பிரியாணி, இப்படியான பிரியாணி வகைகள் இதைத்தான் விரும்புகிறோம். அது உடலுக்கு இன்னும் சூட்டேற்றத்தை கூட கொடுக்கும். அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போலே வந்து பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சொன்னது போலே வந்து நாங்கள் பார்க்கின்ற போது சில பிள்ளைகள் வந்து பழங்களை வந்து உட்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் பழங்களை கொடுத்தால் அது வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பிடித்தவாறு நாங்கள் ஜூஸாக தயாரித்து கொடுக்கின்ற போது அல்லது வந்து வெவ்வேறு வடிவங்களில் வந்து கொடுக்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் அதை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்று சொன்னால் குழந்தைகளுக்கான பாதிப்பு இந்த வெப்ப காலத்தில் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக தோல் நோய்கள் ஏற்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த வறட்சி நிலை காரணமாக வந்து பிள்ளைகளுக்கு எத்தனையோ நோய்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகிய வந்து நாங்கள் தான் பிள்ளைகளை சரியான விதத்தில் வந்து அவர்களை வந்து வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் வெப்ப காலம் என்று சொன்னால் வெளியில் போகக்கூடாது என்று சொல்லி நினைப்போம். வெப்ப காலம் என்று சொன்னால் வெளியில் போகக்கூடாது, வீட்டிலே இருந்து விட்டால் நாங்கள் இந்த வெப்பநிலைக்கு வந்து ஆளாக மாட்டோம் என்று சொல்லி எல்லாம் நினைப்போம். ஆனால் வீட்டில் இருக்கின்ற போதும் வெப்பங்களை தாக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலும் நீங்கள் குளிர்மையான இடங்களில் இருந்து கொள்ளுங்கள். சமையலறைகளை வந்து காற்றோட்டம் உள்ள ஒரு இடமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லி பார்க்கின்ற போது சமையலறைகளில் சில சமயங்களில் சிலர் இந்த அடுப்புகளில் சமைக்கின்ற போது அது ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியிலிருந்தும் வெப்பம் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து இந்த வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து நீங்கள் வீட்டையும் ஒரு
குளிர்மையான ஒரு இடமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லாமல் வெளியில் செல்லுகின்ற போது வெளிர் நிற ஆடைகளை வந்து நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சூரிய ஒளி வந்து படுகின்ற போது இந்த வெளிர் நிற ஆடைகள் வந்து சூரிய ஒளி உள்ளிருக்கின்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. ஆகவே நீங்களும் வந்து செல்லுகின்ற போது அது மிக மிக பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே வெளிர் நிற ஆடைகளை நீங்கள் வெளியில் செல்லுகின்ற போது அணிந்து சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அது மாத்திரமில்லாமல் சாதாரணமான ஒரு விஷயம்தான். நாங்கள் வெளியில் செல்கின்றோம் என்று சொன்னால் சிறுவர்கள் தங்களுக்கு தேவையான தொப்பியோ அல்லது குடியோ வந்து எடுத்து செல்ல வேண்டும். அதே போல வந்து வாகனங்களில் பயணிப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற போல ஒரு ஜாக்கெட்டோ அல்லது வந்து அவர்களுடைய அந்த வெப்பத்தை இருந்து தங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது சாதாரணமான ஒரு முறைதான். நாங்கள் வெயில் காலம் வந்தால் வந்து பயன்படுத்த வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதே போல வந்து மழை காலம் வந்தால் எங்களை மாற்றி அமைக்க வேண்டிய பல விடைமுறைகள் இருக்கின்றன. ஆகிய வந்து நாங்கள் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த வெப்பநிலையை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பத்திரிகைகளிலே படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்களில் பார்க்கின்ற போது நடந்து சென்ற முதியவர் வந்து திடீரென உயிரிழப்பு என்று சொல்லியெல்லாம் வருகின்ற போது அதனுடைய காரணத்தை ஆராய்ந்தால் அவருடைய உடலில் நீர் சத்து இல்லாமல் போயுள்ளதால் வந்து உயிரிழந்துள்ளார் என்ற பல விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே வந்து தேவையற்ற வழிமுறைகளில் நாங்கள் எங்களை மாய்த்து கொள்ளாமல் இயற்கையாகவே வந்து நாங்கள் பல வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக இந்த வெப்ப காலத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சிறார்கள், வயது வந்தவர்கள் ஆகியோர்களுக்கு வந்து நீங்கள் சரியான உணவுகளை கொடுங்கள், நீர் ஆகாரங்களை கொடுங்கள். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அதிகளவாக வந்து உணவை உட்கொள்கின்றோம் என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுவோம். ஆனால் அது எங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றதா, இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற போது வீதிகளினால் செல்லுகின்ற போது எல்லோருமே அவ்வளவு வேகமாக செல்வார்கள் என்று சொன்னால் இந்த வெயிலில் இருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் சென்று கொண்டிருப்பார்கள். சில வீதிகளில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் பாலைவனத்தில் செல்லுகின்ற போல வந்து உணரக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் அவ்வளவு வெயிலாக இருக்கும். நிழல் கூட ஒரு ஓரத்தில் கூட நிழல் இருக்காது. அண்ணா சொன்னது போல வந்து நிழலை கண்டாலே நாங்கள் கடவுளை காண்பது போல வந்து சந்தோஷம் அடைவோம். அந்த இடத்தில் வந்து ஒரு மெதுவாக சென்று நாங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த மரங்களை நாட்டுகின்ற செயற்பாடானது நாங்கள் தினம்தோறும் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் எங்களுக்கு மழையை தருவதும் மரங்களாகத்தான் இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ விதங்களில் வந்து எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதமாக இருக்கின்றது. இந்த மரங்களை அழிக்கின்றோம், எத்தனையோ மரங்களை நாங்கள் வெட்டுகின்றோம். ஆனால் இந்த மரங்களை வெட்டுகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது எத்தனை மரங்களை நாட்டுகின்றோம் என்பதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மரங்கள் இருக்கின்ற போது அந்த நிழல் எங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கின்றது. வீட்டிற்கு நாங்கள் செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த வீதியில் இந்த வெயிலிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அந்த மரங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவற்றிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், ஒரு இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அதில் எழுதியிருக்கின்ற ஒரு வாசகம், இது வந்து மரம் நாட்டுகின்ற இடம். இது மரம் நாட்டுகின்ற இடம் என்று சொன்னால் ஒவ்வொரு மர நடுகை தினத்திற்கோ அல்லது விசேட தினத்துக்கோ அதில் மரத்தை நாட்டுவார்கள். ஆனால் அந்த மரம் பாதுகாப்பு இல்லாமல் அல்லது வந்து அதற்கான சரியான விதங்களில் வந்து உரம் வழங்கப்படாமல் அந்த மரம் வளராமல் விட்டுவிடும். திரும்பவும் அந்த மரத்தை அதிலே நாட்டுவார்கள். மரம் நாட்டுகின்ற இடம் என்று சொல்லி அதற்காகவே ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள். அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மரங்களை சரியான விதத்தில் வந்து நாங்கள் நாட்ட வேண்டும். தேவையான பல விடயங்களை நாங்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெயில் காலங்களிலே வந்து இந்த பப்பாளி பழங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வீட்டிலே சாதாரணமாகவே நாங்கள் இந்த விதைகளை எடுத்து அந்த மரங்களை நாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சாதாரணமான விடயங்களை நாங்கள் செய்வோம். எங்களுடைய பிள்ளைகளையும் ஆரோக்கியமானவர்களாக நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். இந்த வெப்பநிலையிலிருந்து எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று நண்புடன் கலிம்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.